ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி இனிமே தான் சுட்டு சாப்பிட போகிறோம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சோயா சங்கை புர்ஜி மாதிரி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சாதம் குக்கரில் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு குருமா பண்ணிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு குருமா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஹஸ்பண்டுக்கு உருளைக்கிழங்கு போடாமல் தனியாக குருமா எடுத்து வச்சிட்டேன். ரசம் இருக்கு. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நாங்களும் சப்பாத்தி சுட்டு சாப்பிட போறோம். என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சுட்டு சோயா சங்க் புரிஜி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லஞ்சுக்கு சாதம், உருளைக்கிழங்கு குருமா பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆடி ஒன்னப்ப தேங்காவுக்கு செஞ்சிருந்த தீனி கொஞ்சம் போட்டு பொடி பண்ணி உருண்டையாட்டம் பிடிச்சி ஸ்நாக்ஸா கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எடிட் பண்ற ஒர்க் இருக்கு, நான் அதை போய் பார்க்க போறேங்க. தேங்க்யூ.